ஏய் குளிக்காதப்பா, தப்பு தப்பா குளிக்காத அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி சுடு தண்ணியில காலில் இருந்து தலை வரைக்கும் ஷியக்காய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. மற்ற நாட்கள்ல சாதா பச்சை தண்ணியில தாங்க குளிப்பாங்க. இதனாலதான் நம்ம தாத்தா பாட்டி இப்ப வரைக்குமே ரொம்ப தெம்பா இருக்காங்க. எல்லா விஷயத்துலயும் ஒரு முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. குளிக்கிறதுக்கு கூடயும் நல்ல குளியல் உடம்புக்கு புத்துணர்ச்சி மட்டும் இல்ல, ஆயிலையும் நீட்டிக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா சயின்டிபிக்கலி அது ப்ரூவனுங்க. ஒரு நல்ல குளியல் குளிர்ந்த தண்ணியில தான் ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு வெயில் காலத்துலயும் சுட சுட தண்ணி எடுத்து குளிச்சா ட்ரை ஸ்கின், தோல் உரிகிறது, ஸ்கின்ல உள்ள எண்ணெய் பசை எல்லாமே போய் ஸ்கின்னு ட்ரை ஆகி சுருங்க ஆரம்பிச்சிருமா. அதாவது ஏஜிங் ஃபேக்டரை இன்டியூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே குளிக்கிறப்ப கால், அப்புறம் இடுப்பு, அப்புறம் ஷோல்டர், அப்புறமா தான் தலைக்கு தண்ணி ஊற்றணுமா. நாம் எடுத்ததும் தலையில தண்ணி ஊற்றினா பாடி ஹீட் பாடியில தலையிலேருந்து கால் வரைக்கும் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுறப்ப ஸ்ட்ரோக் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாங்க. நிறைய பேருக்கு குளிக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதே நம்ம காலில் இருந்து தலை வரைக்கும் ரிவர்ஸில் ஊற்றுறப்ப தலைவலியாக தான் ஹீட் வெளியேறும். அது ரொம்ப ஸ்லோவாக, ஸோ பாடி ரொம்ப கிராஜுவலாக தான் கூல் ஆகுமா. இது ரிஸ்க் ஃப்ரீ மெத்தட் ஃபார் பேதிங்னு சொல்கிறாங்கங்க. எப்பயுமே சாப்பிட்டதும் குளிக்கக்கூடாதாங்க. அப்படி குளிச்சா டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரேட் ஆகாதான். ஸோ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ற பழக்கம் தான் பெஸ்ட். குளிக்கிறதுனால ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற நம்ம பாடி செல்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சத்தை ரொம்பவே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குமாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிக்கிறது ஹார்ட் அட்டாக்கை தடுக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம குளிக்கும்போது பாடியில் இருந்து ஹீட் ரிலீஸ் ஆகுமா. ஸோ பாடியில் வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ண குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளித்ததும் உடம்புல வாட்டர் கண்டென்ட்டை ரீடைன் பண்ண குளித்ததுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கிறது மஸ்ட். இப்போ டாக்டர்ஸ் நார்மல் வாட்டர் இல்லைன்னா லூக்வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்க சொல்கிறாங்க. இன்னில இருந்து நாமளும் இதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதை சொல்லி கொடுப்போம்.